ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 100 கிராமு மீல் மேக்கரை நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour நம்ம அதில் நல்லா ஊற வச்சுக்கிட்டோங்க அந்த தண்ணியில். அதுக்கப்புறமா இந்த கப்பில் நான் ஒரு 2.5 கப் அளவு அரிசி போட்டு அதே மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சா நல்லாவே சீக்கிரமாக ஊறிடுங்க. அரிசி ஊற வச்சிட்டோம். இப்போ குக்கரில் இந்த கரண்டி ஒரு 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கூட சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நான் ஒரு 3 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம போய் மீல் மேக்கரை தனியாக ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மீல் மேக்கர் பிரியாணி செய்யும்போது அந்த மசாலாலாம் அந்த மீல் மேக்கர் உள்ளே போயிட்டு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறது. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5-6 பச்சை மிளகாய் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுமே நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்துக்கு இந்த 2 தக்காளி போடுங்க. பாருங்கள், இப்போது மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனும், கரம் மசாலா 1 ஸ்பூனு, அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட இந்த மீல் மேக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மீல் மேக்கரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மீல் மேக்கர் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போது நம்ம 2.5 கப்பு அளவு அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 5 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இது நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது உப்பு கம்மியாக இருந்தால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ரைஸை நல்லா கழுவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 வாட்டி கழுவிக்கோங்க ரைஸை. நான் இது பச்சை அரிசியிலே தான் பண்ணுறேன். பிரியாணி அரிசியிலும் இதை பண்ணுறாங்க. நான் பச்சை அரிசியில் தான், பச்சை பொன்னி அரிசியில் தான் பண்ணுறேன். இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், நம்ம மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. இந்த மீல் மேக்கர் பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.